ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். அதாவது ஆப்டிடியூடில் ஒரு முக்கியமான டாபிக். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடுவோம். சாலிடாக அந்த 2 மார்க்குமே நமக்கு கிடைச்சிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, வாங்க போவோம். 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதேபோல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களோட எண்ணிக்கை எவ்வளவோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பென்சிலோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 24, குழந்தைகளோட எண்ணிக்கை 6. அதே மாதிரி 18 குழந்தைகளுக்கு பென்சிலை சமமாக பிரித்து கொடுக்கணும்னா எத்தனை பென்சில் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளின் எண்ணிக்கை 6, அதை x1ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து பென்சில்களின் எண்ணிக்கை 24, அதை y1ன்னு எடுத்துக்குவோம். குழந்தைகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பென்சில்களோட அளவும் கம்மியாக தான் இருக்கும். அதே குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிறப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பென்சில்களோட அளவும் என்ன பண்ணும், அதிகமாயிரும். சரியா? அப்போ இது ரெண்டுமே அதிகங்கிறத ஒரே இதில் தான் இருக்குது. அப்போ இதை வந்து நேர் விகிதம் அப்படின்னு வச்சுக்கலாம். நேர் விகிதத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, x1 டிவைடட் பை y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2. இப்போ நமக்கு x1 என்ன 6 டிவைடட் பை y1 என்ன 24 ஈக்குவல் டு x2 18 டிவைடட் பை y2 நமக்கு என்னன்னு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ y2 வந்து பகுதியில் இருக்கிறதுனால அப்படியே அது இந்த பக்கம் கொண்டு வரும். y2 ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்க 18, இங்கிட்டு பகுதியில் இருக்க 24 அங்கிட்டு போனால் தொகுதியில் போயிடும். அப்போ 18 × 24, இந்த 6 வந்து இங்கே வரையில் 18 வந்துடும் வகுத்தலில் 6. இது எல்லாத்தையும் அடித்து மல்டிப்ளை பண்ணி போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது, 72. அப்போ 18 குழந்தைகளுக்கு 72 பென்சில்கள் இருந்தால் தான் நம்ம சமமாக பிரித்து கொடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆட்கள் கவுண்ட் மட்டுமே எப்போவுமே அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எதிர் விகிதத்தில் தான் வரும். கொஞ்சம் மைனூட்டாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா வேலை செய்யக்கூடிய நாட்கள் வந்து குறைவாக தான் இருக்கும். ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலையை வந்து 4 பேர் செஞ்சோம்னா அந்த டைமும் டேயோ எல்லாமே நமக்கு கம்மியாக தான் ஆகும். அதே 10 பேரோட வேலையை ஒரு ஆள் செஞ்சோம் அப்படின்னா அந்த நாட்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் ஆகும். அப்போ இது எப்போவுமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இது வந்து எதிர்மறை தான். இப்போ 60 ஆள் வந்து 7 நாட்களில் செய்கிறாங்க. அப்போ 42 ஆள் செய்யக்கூடிய வேலை எவ்வளவு, எத்தனை நாட்களில் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எதிர் விகிதத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, x1 y1 ஈக்குவல் டு x2 y2. x1 நம்ம ஃபஸ்ட்டு 60 வேலையாட்களை x1ன்னு எடுத்துக்குவோம். 42 வேலையாட்களை y2ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து எத்தனை 7 நாட்களில் y1னும் தெரியாததை y2ன்னு வச்சுக்குவோம். அப்போ x1 y1 என்ன, x1 60, y1 × 7, x2 42 × y2. இப்போ y2 நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு 42 டினாமினேட்டரில் கொண்டு வந்தோம் அப்படின்னா 60 × 7 டிவைடட் பை 42 அப்படின்னு வரும். இதை அடித்து மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் y2 என்ன கிடைக்கிது, 10. அப்போ 42 வேலையாட்கள் அதே வேலையை 10 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்தது ஒரு பெட்டி தக்காளியோட விலை 200 ரூபா. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கியிருக்காரு. ஒரு பெட்டியோட விலை 260 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வச்சிருக்க காசில் எத்தனை பெட்டி பழம் வாங்க முடியும், அதாவது தக்காளி பழம் வாங்க முடியும் அப்படின்னு எத்தனை பெட்டி தக்காளி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், விலை கம்மியாக இருக்குது, ஒரு பொருள் வந்து சீப்பாக கிடைக்கிது, 10 ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படிங்கிறப்போ 100 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 10 பொருள் அதுக்கு வாங்கிட்டு போயிடுவோம். இது வந்து 20 ரூபா அப்படிங்கிறப்போ அந்த பொருள் வந்து என்ன பண்ணும், 5
பொருள் வாங்குவோமா? இதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அவர் ரூ. 200 இருந்தோன்னே என்ன பண்ணிட்டாரு, 13 பெட்டி தக்காளியை வாங்கிட்டாரு. அடுத்து இதே இது 260ன்னு அதிகமாயிருச்சுனப்போ அப்போ கண்டிப்பாக அது குறையும். அப்போ விலையை அதிகரிக்கும்போது வாங்கக்கூடிய தக்காளி பெட்டிகளோட விலை என்ன பண்ணுது, குறையுது. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கா, ஆப்போசிட்டில் இருந்தால் என்னது, எதிர் விகிதம். எதிர் விகிதத்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? ஃபார்முலா என்ன, x1 y1 ஈக்குவல் டு x2 y2. இதில் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டி தக்காளியோட விலை 200 இருக்கா, அதை வந்து நம்ம x1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து இன்க்ரீஸ் ஆன தக்காளி விலை 260 இருக்கா, அதை y1ன்னு வச்சுக்கிறோம். வாங்கிய தக்காளி பெட்டி 200 இருக்கையில் எத்தனை பெட்டி வாங்கியிருக்காரு, 13, அதை y1ன்னு வச்சுக்குவோம். ஒரு வேளை 260 இருந்துச்சுன்னா எத்தனை பெட்டி வாங்க முடியுங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், y2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபார்முலா போடுங்க. x1 y1 ஈக்குவல் டு x2 y2. x1 என்ன 200, y1 என்ன 13, x2 என்ன 260 இன்ட்டு y2 தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ y2 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 200 × 13 மேலே அப்படியே இருக்குது. இங்கிட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கிட்டு வரையில் டிவைட் ஆகும். இதை வந்து நம்ம அடித்து போட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது, y2 ஈக்குவல் டு 10. அதாவது y2ங்கிறது என்ன எடுத்திருந்தோம் நம்ம, எத்தனை 260 இருந்துச்சுன்னா ஒரு பெட்டி தக்காளியோட விலை, எத்தனை பெட்டி வாங்க முடியும், 10 பெட்டி மட்டும்தான் வேந்தனால் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு நேர்விகிதம் எதிர்விகிதம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். நேர்விகிதம்னா x1 டிவைடட் பை y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2. அதாவது நேர்விகிதம்னா என்ன, ஒரே வகையான ஒரு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் டைரக்ஷன் போட்டு காமிச்சிடறேன். அதிகரித்தா அதிகரிக்கணும், குறைஞ்சா குறையணும். இந்த மாதிரி ஒரே இதில் இருந்துச்சுன்னா அது நேர்விகிதம். அதே இது எதிர்விகிதம்ங்கிறது குறைஞ்சிச்சின்னா ஒன்று குறைஞ்சிச்சின்னா இன்னொன்று அதிகரிக்கும், இன்னொன்று அதிகரிச்சிச்சின்னா இன்னொன்று குறையும். இதுதான், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா எதிர்விகிதம். எதிர்விகிதத்துக்கு ஃபார்முலா என்ன, x1 y1 ஈக்குவல் டு x2 y2. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள். இதே தான் நம்ம எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம்மு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லை ஷார்ட்ஸில் வந்துட்டு இதுக்கான ஆன்சரை வந்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை எதுவும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த இதில் மாற்றிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.